ஹலோ கேஸ், நான் ஒரு விஎஸ் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரெட் ரேஞ்சர் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் மட்டும் சாப்பிட்றாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கு நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இன்னமும் நிறைய ஆன்லைன் சீரிஸ்லாம் போட்டுப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா? இந்த எபிசோட்ல அவ்வளோ பெரிய அரக்கை வந்து நம்ம டவுன் மேலே விழுறதை பார்த்துட்டு டவுனுக்கு வெளியில காட்டுல வளர்ந்து இருக்கிற இவங்க இதை பார்த்துட்டு இந்த லீடரும் உடனடியா எல்லாரும் டவுனை விட்டு பாதுகாப்பு பண்ணி கூட்டு போங்க, நல்லா புரிஞ்சுது அவனு சொல்ல. அதுக்கப்புறம் டெல்டினாவும் சிவத்ரா நம்ம என்ன பண்றது இப்போ அப்படின்னு இன்னொரு பக்கம் முயற்சிட்டு இருக்க ஹீரோவும் எதுக்குப்பா நீங்க கவலைப்படுறீங்க, அவங்களோட எனிமி நம்மளை விடுவ சைஸ்ல பெரியவனா இருந்தாலும் சரி நம்ம அவனை பார்த்து பயப்படாம அவனுக்கு ஈக்குவலா நம்ம எதிர்த்து போராடணும். இந்த நிலைமையில எப்படி நார்மலா இப்படி பஞ்ச டைலாக்ல பேசுறேன் அதை இப்படிதான் சொல்லிட்டு அப்பனும் கிசுனா பீட்ஸை வந்து வெளியே வர வைக்கிறான். அவனுக்கு எல்லாம் தப்பு கூட போய் என்னுடைய மேக்ஸிமம் பவர் இதெல்லாம் நான் பயன்படுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் உள்ள வந்துடுற இதை பார்த்துட்டு லோஜியும் ஆனா எங்க இருக்குன்னு கேட்க ருத்ராவும் பதட்டப்படாத, நீ எங்க நினைச்சுட்டு இருக்க, டெல்டினா கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி உள்ளுக்குள்ள அடைச்சானே அந்த சொப்பு ஜாமானுக்குள்ளதான் நீ இருக்க. ஆமா லோஜி, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, உன்னாலும் பெஸ்ட்டை கொடு. ஹீரோவும் லோஜி உன்னோட முழு ஹெல்ப் எனக்கு தேவை, கண்டிப்பா இந்த முறை பண்ணி எனக்கு வாங்க சேர்ந்து போராடுவோம். அதுக்கப்புறம் ரெட்டு வந்து அந்த சூட்டை பயன்படுத்தி அவ்வளவு பெரிய அரக்கனையே தன்னுடைய சின்ன ரோபோட் மூலியமா மக்களுடைய பாதுகாப்பு கருதி இது இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தும் சொல்லிட்டு அப்படியே ஸ்பேஸுக்கு தெளிவு போறான். அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து இவங்களும் பார்த்துட்டு இருக்க இப்ப அந்த ரோபோட் குள்ள இருந்து இவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், வானத்துல போயிட்டு இருக்கோம் போலியே, இப்படியே போச்சு நம்ம ஹெவனுக்கு போயிடுவோம், இதுகிட்ட என்ன இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு வந்து பிறகு நம்ம ஸ்பேஸுக்கு வந்துடும். ஸ்பேஸா அப்படி நியூத்ராவோ ஷாக்காவே டெல்டினாவும் லெஜெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், லேண்ட்ல வாழாதவங்க வானத்துல ஏஞ்சல்ஸா வாழ்வாங்களாம். அப்பனா அப்படி சொன்னா அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியல, ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய இடத்துல மட்டும்தான் விண்வெளின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். பட் ஆனா ஹீரோ வந்து இருக்கிறது அனதர் வேர்ல்டுனால இவங்களோட கான்செப்ட் வந்து ஹெவனு ஏஞ்சல் இந்த மாதிரியான கதைகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸ்பேஸ்ன்றது இப்போ தான் முதல் முறை அவங்க வந்து பார்க்குறாங்க. ஹீரோவும் இப்போ நான் இதை அழிக்காம விட மாட்டேன், என்னுடைய பவரை செலுத்துறேன்னு சொல்லிட்டு கிராண்ட் போஸ் ஆடை வந்து எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அந்த உருவமும் ஹீரோ அட்டாக் பண்ண தயாரா இருக்கு. ரெட்டே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இது முடிக்கணும்டா, புரிஞ்சது மகாராணி. அதுக்கப்புறம் நம்ம லோஜி கிட்ட வெப்பனும் வர என்ன இது லோஜி, இந்த வெப்பனை பயன்படுத்தி நீ அட்டாக் பண்ணது மூலியமா எனக்கும் பவர் பூஸ்ட் கிடைச்சி என்னாலையும் அதை அழிக்க முடியும், அதனால இந்த மிகப்பெரிய பொறுப்பை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் லோஜி. ஓகே நான் அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு அவன் தயாரா இருக்கேன். அவனும் போய் அட்டாக் பண்ண போக ஹீரோவும் இதுதான் பிரேவ் ரேவ் கசுனோ ஸ்லாஷ் அப்படின்னு துண்டா விட்ட வானத்திலே அழிஞ்சு போகுது. இந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் கீழே இவங்களும் பார்க்க என்னதான் நடந்திருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே விட இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டவுனுடைய சீஃப் வந்து அப்படியே மட்டையை கிடக்கிறான். அவன் கையில அந்த சீடு இன்னும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா பவர்லெஸ்ஸா இருக்கு, அதுவும் துடிச்சிட்டு இருக்கு சக்திக்காக. என்ன இது இப்படி காக்கா வலிப்பு வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கு? அது காரணம் என்னன்னா இந்த சீடுக்கு அதிகப்படியான மான தேவை. பட் ஆனா அதிகப்படியான மானவை இப்போ முன்னாடி செலவு பண்ணதுனால இப்போ மான சக்தியெல்லாம் எல்லாமே இது தவிச்சிட்டு இருக்கு. அதாவது ஒரு விதைக்கு தண்ணி தேவைன்ற மாதிரி இதுக்கு மான தேவை. அது இல்லைன்னா இது இப்படிதான் துடிச்சிட்டு இருக்கும். இப்படியே விட்டா இவருடைய நிலைமையும் அப்படியே மோசம் வேணும், இவரை செத்துருவாரு. அதனால இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு விஷயத்த பண்றாங்க. இதை ரிமூவ் பண்றதுக்கு என்னோட பாடியால முடியும். எப்படி அதை பண்ண போறீங்க? அவங்களும் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க நெஞ்சில இருந்து ஏதோ ஒரு சீடு மாதிரி அவங்க கிட்டே இருக்குது. அவங்க வெளிப்படுத்தின அடுத்த நிமிஷமே அந்த சீடு உள்ள இருந்து மிகப்பெரிய உல்ஃபும் வர என்ன பிரின்சஸ் உங்ககிட்ட இருக்கிற மான சீட்ல இருந்து இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் உல்ஃபெல்லாம் வந்து நீங்களும் எப்படி இதை பயன்படுத்தலாம்? அதுக்கப்புறம் அந்த பீஸ்டும் இந்த சீஃபை பிடிச்சி வாயில கக்கிடுது. முழுங்கிட்டே அப்படியே அவனை கீழே விட பார்த்தா கையில அந்த சீடும் இல்ல. ஆமா அந்த சீடு எங்க போயிடுச்சு? அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணனா என்னுடைய மான சீடு மூலியமா தான் என்னுடைய ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கிற இந்த மான சீடை வந்து வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு உல்ஃப் வரும். இந்த உல்ஃபு கிட்ட எந்த ஒரு சீடுமே சரி இல்ல மானவுமே சரி இது ஈஸியா கன்சியூவ் பண்ணிடும். அதனால இப்போதைக்கு சீடு வச்சுட்டு யார் யார் அட்டகாசம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இதை வச்சு தான் ரிசர்வ் பண்ணணும். அதுதான் என்னோட டியூட்டி. டெல்டினா உண்மையில நீங்க வேலை ஒன்று சொல்லிட்டு 2 பேரும் அந்த உல்ஃபை போய் கொஞ்சறாங்க. ரொம்ப பசுன்னு இருக்கு. லோஜியும் கடுப்புல டேய் இவங்க எல்லையை மீறிங்களா ஒழுங்கா நடந்து சின்ன பணியை பண்ணி அதிகம் சொல்ல. லோஜி நீ ஏன் டென்ஷன் ஆகிற? உனக்கும் பிடிச்சிருந்தா போயிட்டு அந்த பெட்டு கூட விளையாடி, அந்த பெட்டு என்னுடைய நீ வருத்தப்படாத. அவனும் ஆனா ஆல்ரெடி பிரின்சஸ் டெல்டினா நான் தான் உங்களுக்கு ஒரு பெட்டா இருக்கல, அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் இருக்கு அது சரி அப்படின்னு அவனும் பார்க்க. அப்பனா இது உங்களுடைய ப்ரிவிலேஜ் ஸ்பெல் இல்ல பார்ட் ஆஃப் தி ஒன்னா, இது உண்மையிலே சேஃப் தானே? ஆமாமா, கஷ்டமான சூழ்நிலையில நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி தவிக்கிற சில பேருக்கு இந்த உல்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக மட்டும்தான் நான் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சவருக்கு உதவியும் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலுமே இது ரொம்பவும் டேஞ்சரஸான டாக், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். திரும்ப வந்துட்டு சொல்லிட்டு அவங்களும் அதை உள்ள இழுத்துக்க. இதை பத்தி ஒரு விஷயத்த கூட எங்ககிட்ட சொல்லல. இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைச்சேன். பட் ஆனா இப்போ எந்த சூழ்நிலையில இதை பண்ணி ஆகணுன்றதுக்காக மட்டும் தான் இப்போ வெளியே கொண்டு வந்து சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அதனாலதான் இதை நான் சொல்லல. கண்டிப்பா இந்த சீக்கிரட்டை நான் பாதுகாத்த மாதிரி என்னுடைய சீக்கிரட்டையும் நிறைய பேர்கிட்ட சொல்லாம நீங்க பாதுகாப்பீங்களா? கவலைப்படாதீங்க, எனக்கு நல்லாவே உங்களுடைய பிரச்சனை புரியுது. தசனோக்கு 5 சீக்ரெட்ஸ் இருக்கு தெரியுமா, அதை நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுக்கப்புறம் பார்த்தா நிஜ உலகத்துல நம்ம ப்ளூ ரேஞ்சர் வந்து ரெட் ரேஞ்சர் கிட்ட டேய் கசனோ 5 பத்தின டாப் சீக்ரெட்ஸ் எல்லாமே நீ தான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன், நல்லா புரிஞ்சுது. எல்லோ ரேஞ்சரும் டேய் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. அப்படியா உனக்கும் ஒரு சீக்ரெட்ல வச்சுட்டு இருக்கியா? நம்பவே முடியல, நீ அப்போ லோட வாயி இதெல்லாம் சொல்றோன்னு நினைச்சேன் அப்படின்னு யூதராவும் கேட்க. இல்ல அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சரிப்பா. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது மேல வந்து என்ன இது திடீர்னு முட்டாள்தனமான பிராணிகள் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்க. அவங்க அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது டேய் என்னடா நான் ரொம்ப லேட்டா வந்துட்டு ரொம்ப துள்றீங்க யார் அதுன்னு பாக்க அந்த
இடத்துல பார்த்தா ஒரு சிரிப்பு மூஞ்சி மட்டும் தான் இருக்கு. அந்த வாயுல இருந்து ஏதோ ஒரு திருவமும் கீழே வரேன். அதுக்குள்ள இருந்து பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரியான டீமனும் வந்திருக்கு. ஏய் பார்ட்டி கொண்டாட ரெடியா? என்ன இது, என்ன விட்டுட்டு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல. உண்மையிலே நான் யாரு தெரியுமா? நான் தான் ராயல் டீமன் ஆஃப் தி அபுதாபி. அது மட்டும் இல்லாம டீமன் குயினுடைய பையன். எதனாலேயே என்ன ராயல் டீமன் ஆஃப் தி அபுதாபின்னு சொல்லுவாங்க. ராயல் டீமனா? என்ன அது ராயல் டீமன் சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக. ராயல் டீமன்ஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சீல் செய்யப்பட்ட டீமன் குயினுடைய பசங்க. இவங்களோட முழு எனிமீஸ் ஹியூமனிட்டியோடைய மனிதர்கள் தான். அதன் வகையில் இங்க வந்திருக்கவன் டீமன் குயினுடைய பசங்களை ஒருத்தன். அப்ப நான் நல்லாவே தெரிஞ்சிச்சு இவங்க தான் இந்த வேர்ல்டோடைய வில்லன் ஆர்கனைசேஷன். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த செஞ்சுரியில தான் அவங்க வந்தாங்க. பட் ஆனா இப்ப திடீர்னு வந்திருக்காங்க. ஏன்பா நான் வந்தது பிடிக்கலையான்னு ஏன் என்ன ஒரு மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க? அது ரொம்பவும் தப்பு. அது மட்டும் இல்லாம நான் இந்த பூமியில விதைச்சு விட்ட நிறைய சீட்ஸ் வந்து யாரோ ஒருத்தங்க புடிங்கி எழுந்திட்டு இருக்காங்க போல. அது யாருடான்றது பாக்கிறதுக்காக தான் வந்தேன். இதை கேட்டு டெல்டி நம்பும். என்னது அப்பனா இந்த இடத்துல இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்ததுக்கான காரணம் நீதானா? அப்ப இந்த ஊருடைய சீஃப் கிடையாதா? ஆமா, இந்த சீட்ஸ் மூலியமா இந்த உலகத்துல இருக்க அமைதியை சீர்குலைக்கணும், ஹியூமனிட்டியை வெறுக்கணும், ஹியூமன்ஸை கொல்லணும். அந்த வேலையெல்லாம் பார்த்ததே இந்த ராயல் டீமன் அடியன் தான். அப்படின்னா நீ தான் இந்த வேலையை பார்த்தியா அப்படின்னு இன்னொரு பக்கம் அவங்க கோவத்துல பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க. அப்ப இந்த இடத்துல மக்களை நிறைய முறை காயப்பட்டு நீதானா? எவ்வளவு தெரிஞ்சு அப்படி பண்ணிருப்பேன் சொல்ல. அது நக்கலை இவங்களை பார்த்து ஆமா அந்த மானார் சீட்ஸ் எல்லாமே இந்த பூமியில வச்சது நான் தான். உன்னால என்ன பண்ண முடியும்? ஹியூமனிட்டியை சீர்குலைக்கிறதுக்காக தான் நாங்க திரும்ப வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. ஏன்னா என்னுடைய அம்மா எனக்கு ரொம்பவே பிடிக்குமா, அவங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேணாம் இந்த இடத்துல. அது தடுக்க நிற்கிற யாரா இருந்தாலும் அவங்கள நான் கொன்னுடுவேன். அது நீயா இருந்தாலுமே சரின்னு சொல்லிட்டு அந்த டீமனும் அவங்க கிட்ட போக அடுத்த நிமிஷம் இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண. அடடா ரொம்பவும் குடைச்சல் கொடுக்குறானுங்க. என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டீங்களா? அதுக்கப்புறம் ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு அவன் அட்டாக் பண்ணலாம் போக. வாடா வாடா நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்பனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா நிறைய டீமன்ஸ் எல்லாம் இறக்கி விட. என்ன இது இத்தனை இருக்கு? அது மட்டும் இல்ல இவங்களுடைய பாடியை பாரு, ஒவ்வொருத்தரோட பாடியிலும் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அது பிராஸா தானே எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி இருக்காங்க. எப்படா நீ இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு இவன் கடுப்புல கேட்க. எப்படி பண்ணனா? இந்த டவுனை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல இருக்க இந்த பாவப்பட்ட மக்கள் வந்து என்கிட்ட பவர் வேணும்னு கேட்டாங்களா, அதுக்கு நான் உதவி பண்றதுக்காக இவங்களுக்கும் அதே மாதிரியான சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்டா நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து அவனை அட்டாக் பண்ண போக இதுக்கு நீ பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணு. அவனை பக்கம் பயங்கரமா தடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க. இன்னொரு பக்கம் டெல்டினாவும் லோஜி நீ போயிட்டு ரெட் ஹெல்ப் பண்ணு. ஆனா இந்த இடத்துல உங்களை நான் விட்டு தனியா போக மாட்டேன். உங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லையா? டெல்டினா கடுப்புல சொல்றது மட்டும் கேளு. அந்த மோனா சைடு வந்து திரும்பி ஸ்ப்ரெட் ஆக கூடாது. இவன் திரும்பி இந்த இடத்த விட்டு போயிட்டு நிறைய வேலை என்னமோ பண்ணுவான். அதனால நிறைய பேர் பாதிப்பு ஏற்படும். நீ இப்பயே போய் ரெட்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுது பிரின்சஸ். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட ரெடியா இருக்கானுங்க. வாங்கடா வாங்க, எத்தனை பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். இன்னொரு பக்கம் அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு தப்பிக்கிறது மட்டும் இல்லாம யுத்ராவும் இன்னொரு பக்கம் இந்த மாத்தஸ்லாம் அட்டாக் பண்ணி காப்பாத்திட்டு இருக்கேன். டெல்டினா நீங்க உங்களுடைய பீஸ்ட்டை பயன்படுத்தி இவங்க எல்லாருக்கும் குணப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது பேர்ல அந்த உல்ஃபும் போயிட்டு இவங்க எல்லாருமே வாயில முழங்கி திரும்பி துப்புது. அதுவும் சரி பண்ணி என்ன இது இன்னமும் இத்தனை பேரான்னு சொல்லிட்டு ஷாக்காவேன். இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம பிரின்சஸ் டெல்டினாவுக்கும் டயர்டா இருக்கு. இது சரியில்லை. இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதிகப்படியான மானாவை வந்து இவங்களுடைய பாடியால தாங்க முடியல. எனக்கு தெரியும் நம்ம லோஜி வச்சுட்டு இருக்குது ஹோலி ஸ்வாட். அந்த ஸ்வாடால இவங்களுடைய மான பவர் வந்து ட்ரைன் பண்ண முடியும். ஆனா அவங்களும் பார்த்துட்டு அவங்களை கூப்பிட வேணும்னு சொல்றாங்க. ஏன் வேணான்றீங்க? இல்ல அவர் ரெட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் இந்த இடத்துல இருக்கிற முழுமையான விஷயத்தை முடியும். நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லவா அப்படி அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க. ஹியூமன்ஸ் உங்களால ஜெயிக்க முடியாது. என்னோட சீடை இன்னும் அதிகப்படி அந்த இடத்துல வதச்சு இந்த மனித குலத்தை அடிப்பேன். இந்த உலகம் எங்களுக்கு தான் அதுக்கப்புறம் சொந்தம். நாங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம்னு மட்டும் தான் வந்திருக்கோம். அதன் வகையில அந்த பாவப்பட்ட ஹியூமன்ஸ் என்கிட்ட கேட்டதுனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இவங்களும் முட்டாள்தனமா அதை எத்தனை போய் பயன்படுத்தினாங்க பாரு. அது யாருடைய தப்பு? ஏன் மேலையா? இந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு வாங்கிட்டு போனவங்களுடைய தப்பு இது. அவங்க தான் இப்போ உங்களுக்கு எதிராகவே மாறிட்டாங்க. டவுனை ப்ரொடெக்ட் பண்ணணுமா? என்ன பைத்தியகாரத்தனத்துக்காக என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கானுங்க. லூசுங்கன்றதை இதுல இருந்து நிரூபிக்கிறானுங்க இந்த ஹியூமன்ஸ். ஒன்னு நான் சொந்த ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண அதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யல. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த உலகத்தை கைப்பற்றி எங்களுடைய அம்மாக்கு கிஃப்ட்டை கொடுப்போம். அவங்க அதுக்கப்புறம் இதை வச்சு ஜாலியா விளையாடுவாங்க. எந்த உலகம் மட்டும் கிடையாது, என்னமோ நிறைய உலகம் இந்த மாதிரி தான் ஆக போகுது. ஹீரோ இதை கேட்டுட்டு என்னது வேற வேற உலகமா? எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க ஹியூமன்ஸோட பயம்ன்ற விஷயத்தை வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும். அதுக்காக எனக்கு நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் அவனுக்கு குழம்பு இருக்கு. என்ன இவன் வேற உலகம்னு சொன்னான். அப்ப இந்த டீமனுக்கே வேற ஒரு உலகன்றது தெரிஞ்சிருக்குன்னா என்னமோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அசாக்கி டோஹோ ஒன்னும் இல்ல, நீ சண்டை போடு. ஏன்னா இதே மாதிரியான விஷயத்தை வந்து என்னுடைய உலகத்துல நான் பார்த்திருக்கேன். 2 மாஞ்சர்ஸ் இடையில அன்புன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பரிமாணிக்கிறாங்க. அது போலதான் இந்த இடத்துல நடக்குது. இவன் சொன்ன வகையில் வேற ஒரு உலகம்னா என்ன மாதிரி இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி அவனுடைய அல்டிமேட் அட்டாக் பயன்படுத்த ரெடியா இருக்கேன். அவன் கொடுக்குற பஞ்சல் எல்லாமே இவன் தடுத்துட்டு இன்னொரு பக்கம் லோஜி மேலேயும் அந்த அட்டாக் நடக்குது. அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்த உடனே பாம் மாதிரி இவனுடைய ஹேண்ட்ஸ் எல்லாமே மேல பட்டதுனால வெடிக்க வைக்க வெடிச்சு சேதறானுங்க. நீங்க என்னதான் நினைச்சாலும் உங்களால காப்பாற்ற முடியாது. உங்களால இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியாது. நீங்களாம் சின்ன பசங்களா. உங்களோட பிரின்சஸ் இந்த இடத்துல தான் காயப்பட போறா. இல்ல உண்மையிலே நீ வேற ஒரு உலகத்தை சேர்ந்த வாரியர்ன்றதுல நீ பண்றதுல நல்லாவே தெரியுது. எவ்வளவு துணிச்சல் உனக்கு. என்னது ஸ்மைல் பண்றா? ஸ்மைல்ன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். உனக்கு பரிசா இதை கொடுக்குறேன், இதை வாங்கிட்டு உன்னுடைய உலகத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிகப்பெரிய அட்டாக் ஹீரோ மேல பண்ண வர சரியா லோஜியும் வந்து காப்பாத்திரான். லோஜி நல்லா தானே இருக்க, எதுக்கிட்ட இப்படி பண்ண? இல்ல இதுக்கு முன்னாடி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அடடா ஹோலி ஸ்வாட் வச்சிருந்தவன் இப்ப ரொம்பவும் மோசமாயிடுச்சு அவன் நிலைமை. பரவாயில்ல நல்லாவே எஃபர்ட் போட்டான். போய் தூங்குற ராஜா. அடுத்தது நீ தான்டா அனதர் பெல்ட் ஹீரோ. ஹீரோவும் கோவத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கான். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக
நான் ரிவெஞ்ச் எடுத்ததே இல்லை, ஆனால் திரும்ப இன்னொரு தடவை இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ ஏன்டா என்னோட ஃப்ரெண்டை எப்படி பண்ண அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் கோவத்தில் இருக்க. பயங்கரமாக அவனுடைய ஆரவெல்லாம் ரேம்பேஜ் மோடுக்கு போகுது. அவன் கிட்ட போயிட்டு கொடுக்குற ஒரே ஒரு கூத்துல இவன் பேசியிருந்தவன் ஆல்ட்டு போய் பின்னாடி போய் எறா என்னை வாட தொட்டுன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம் பார்க்க. அந்த டைம் ஒருத்தங்களும் ஏய் உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை அப்படின்னு ஒருத்தங்க மிகப்பெரிய ஸ்பெல்ல பயன்படுத்த நிறைய டென்டகல்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க. யாரடா என்ன இவங்களும் இன்னொரு பக்கம் பார்க்க. யுத்ராவும் கடுப்பாயிட்டு நீ இங்க என்ன பண்ற? ஓ லூசர் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு இந்த இடத்துல என்ன பண்ற? இதுதான் ராயல் ஸ்கிரிப்டர் ஷூஷா ஷெம்ஷால். ஹாட்டா இவ வேற வந்துட்டால. இவங்களுக்கு ஏதோ ஒரு சமாச்சாரம் ஓடிட்டு இருக்க போல. சரி இப்போ என்னுடைய டைம் வந்து சரியில்லை, அதனால இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். பாட்டியை உணர் மட்டும் வச்சுப்போன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்பலாம் போக. என்னோட பக்கம் கவனம் வந்து இவங்க மேலே ஏற்படும் போது இவங்க இவனை தப்பிக்க விடக்கூடாது சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக. ஒன்னு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உணர் பக்கம் அட்டாக் பண்ணலாம் போக. ரெண்டு பேருமே விட்டுறாங்க. அடடா தப்பிச்சடானேன்னு சொல்லிட்டு இவங்களும் உன்னை பக்கம் பார்க்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு பார்த்தா லூஜியும் என்ன மன்னிச்சிருங்க நான் எல்லாமே இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க. அந்த ஓலைசாடை எடுத்து தன்னுடைய உடம்புல அதிகப்படியாக மானம் இருக்குதுல அது எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான். இவன் உன்னோட பக்கம் கதை இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் டேய் நான் தான் உன்னை ரெண்டு கூட போய் ஹெல்ப் பண்ண சொன்னல, எதுக்காக தேவையாக வாய்த்து இருக்க? இதெல்லாமே என்னோட ஃபால்ட் தான், கவலைப்படாத, உன்னோட உதவி தேவையில்லை, நீ போய் ரெஸ்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி வாய்த்துட்டு இருக்க. ரொம்ப தானே ஆக்குற. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எல்லாமே இந்த கிராஸார்ன்ற லீடரும் பார்த்துட்டு ஆமா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம யூத்ராவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே. இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி வந்த எனிமே ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருந்தால, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் எதிர்த்தவனை விட ரெண்டாவது இன்னொருத்தன் வந்தால. ஆனால் எப்படி இது நடந்துட்டு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரு நிமிஷத்தில் அப்படியே கட்டுப்பாட்டு இது வேற யாரோடைய கட்டுப்பாட்டுலேயும் இருந்தோம். அது இன்னும் உண்மைதான். எங்களாலேயே அவங்கள சமாளிக்க முடியல. எங்களை விடையிலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். கண்டிப்பாக ஃபியூச்சரில் மேபி திரும்ப பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்சளுக்கு இதை பற்றின விஷயங்களை நம்ம கேதர் பண்ணி இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். சரி எதுக்கு நீங்கள் தேவையில்லாம அதை பற்றியில் பேசிட்டு இருக்கீங்க? வந்தால் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் நிலைமையை சரி பண்ணணும், அவ்வளோதான். திரும்பவும் நாங்கள் இதே டவுனில் நல்லா வாழும்போது நீங்கள் திரும்ப வந்து என்னை பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரெண்டு வாழ போகலாமா? ஒன்றும் இல்லை, நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் போலாம் தான். அது என்னன்னா அந்த டீமன் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி அதர் வேர்ல்டுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குமா. அவன் இன்னொரு வேர்ல்டுன்னு சொன்னப்பவே எனக்கு கொஞ்சம் அவன் என்னுடைய கவனத்தை ஈர்த்துட்டான். அவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. அது என்னமோ உண்மைதான். நிறைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ தான் டீமன் குவீன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி சீல் பண்ணப்பட்டதா போட்டுருக்கு. அதுவும் அவர் அனதர் வேர்ல்டுலேருந்து தான் இந்த வேர்ல்டுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடும். என்னதே உண்மையாவா? ஆமாம், மேபி அந்த விஷயத்தை நான் வச்சிருந்தா அந்த ராயல் டீமனும் உங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கலாம். அப்பனா அதுக்கப்புறம் அந்த அதர் வேர்ல்டு சேர்ந்த ஹீரோ என்ன ஆனாரு? அவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரா? இல்லை அவர் சீல் பண்ணது விட்டு தான் எனக்கு அதிகபட்சமாக நான் அதில் படிச்சப்பவே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த ஒரு நிகழ்வும் அதில் எழுதப்படல. அப்படியா? அப்புறம் இந்த ராயல் ஸ்கிரிப்டரும் ஏய் என்ன நீங்கள் கதை பேசிட்டு இருக்கீங்க? பிரிச்சர் டெல்டினாக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, அதனால இதை பற்றின ரிப்போர்ட் எல்லாம் நான் கொஞ்சம் ராயல் கேபிட்டலில் எழுதணும். அதனால இந்த இடத்துல வந்து நீங்களும் எங்க கூட வரீங்கன்னா டெல்டினாவோட நிலைமை மோசமாக இருக்குது பார்த்தா நம்ம ஹீரோவான லோஜியும் கூட்டின்னு வராங்க. அவங்களுடைய மனஸ்பீடு வந்து அவங்களுடைய எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவை. ஏங்க கேபிட்டல் போய் அடைய ரொம்ப நாள் ஆட்களுமே பரவாயில்லைங்களா? முட்டாள், நீ ஒரு மேஜிந்த மறந்துட்டியா? இப்பெல்லாம் நீ பேசினா என்னத்துக்கு நீ இருக்கியோ அந்த கதையில எனக்கு நடக்காது. இப்போ ஒரே செகண்ட் நம்மளுடைய இடத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு லிக்விட் அவங்களுக்கு கீழே ஊத்து. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்பெல் கிரியேட் ஆகும். அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அந்த இருந்து கேபிட்டலுக்கு வந்துடுறாங்க. யுத்ராவை இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அந்த ராயல் ஸ்கிரிப்டரும் வெல்கம் டு தி பிரைட் ஆஃப் தி அவலாஸ்ட் சிட்டி, ஹியூமனிட்டியோட கடைசி நம்பிக்கையா இருக்கிற ஆர்கனைசேஷன் மூலியமா இந்த இடத்துல மேஜிக் ஸ்டடிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் அட்வான்ஸ்டு வேர்ல்டுல இப்போ நீங்க வந்திருக்கீங்க. இந்த இடம் தான் சாசரி டவர். அப்புறம் உனக்கும் தான் யுத்ரா வெல்கம் பேக் உன்னுடைய வீட்டுக்கு மைனர் மேஜ் அப்படின்னு அவங்களும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சவங்க லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பூரா அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு மூலே கொஞ்சம் கொஞ்சமா வேலை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டானுங்க. டீமன்ல எல்லாம் பார்க்க ஒரு ஜோக்கர் கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலே பயங்கரமா இருக்கும் போல. அடுத்த எபிசோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். இப்பதான் சீரியஸா கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. சரிங்க, சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.